புரியலம்மா. அன்னைக்கு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னீங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல? ஆமா ஆமா, தேனியில இருந்து கூப்பிட்டு அந்த பொண்ணம்மா. இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காதுமா சொல்லி வச்சுக்கிறோம், மீடியாலலாம் போக வேணாம் அப்படின்னாங்களே. சரி. அது மட்டும் தான் முதல்ல வேணாம் அப்படின்னு தானே சொன்னாங்க. இந்த மீடியா உங்கள்கிட்ட சொன்னேன்னு தானே பயந்தாங்க. நாங்கள் இந்த மாதிரி வெளியிட்டோம், அந்த அண்ணன் இந்த மாதிரி யூடியூப்ல போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் பயந்துட்டு வேணாம் அப்படின்னாங்க. சரி. வேணான்னு சொல்லிட்டு நேற்று வந்து விசேஷத்துக்கு போயிருந்தேன், ஃப்ரெண்டோட விசேஷத்துக்கு. அவங்க வந்து அவங்க தானே, ஆனால் வேற ஊர்னு போயிருந்தப்ப வந்து நான் சொல்லி தாளையிட்டு தொப்பையாரம் முத்தாளம்பரம் ஒரு 3 பையன் வந்தாங்கண்ணே. வந்து நானும் அப்பா தம்பி கூட சாப்பிட்டுருக்கேன். அந்த பிள்ளை கூப்பிட்டு யார் யாருன்னு கேட்டாங்கண்ணே. அப்போ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தம்பி கை கொலை போட்டு அந்த சுற்றி நின்று முறைச்சு பார்த்தாங்கண்ணே. முறைச்சு பார்த்துட்டு அது அப்பா இல்லாட்டி அடிச்சிருப்பாங்க. முறைச்சு பார்த்து அந்த பிள்ளை விடுங்கண்ணே, எங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு தானே விட்டாங்க. மறுபடியும் பிரச்சனை பண்றாங்களா? ஆமாண்ணே, கேஸ் சொல்லி பிரச்சனை பண்றாங்க. இதே மாதிரி நம்ம ஊர் வந்து ஒரு நடுவில் இருக்குண்ணே, சுத்தி வந்து அவங்க ஆளுங்க தானே இருப்பாங்க. அவங்க போகணுண்டா அவங்க இது வழி தானே போக சொல்றாங்க. தொப்பை இடத்துல இருந்து எந்த அசிங்கமா கிடைச்சி இது வரை யாரு இருந்தாலும் விட மாட்டோம். ஆனா இது வந்து வேற பிரச்சனை. நம்ம கேஸ்ல இருந்து ஒரு பையன் அவங்க கூட்டி போயிட்டானே அந்த பிள்ளைய. சரி. அந்த பையனை அடிக்க முடியாம எங்கிட்ட யாரு வந்தாலும் அடிப்பேன் பல்ல பையில. அவங்க அந்த பையனை வந்து வெளியூர்ல வச்சுருக்காங்க கூட்டு வராம. நீங்க ஸ்டேஷன் நீ இது பண்ண வேணாம், அந்த ஆடியோ போடல. ஏன்னா அது நீ போய் பேசுமா, அது சரி செய்யிருச்சு அப்படின்னா நம்ம அந்த ஆடியோ போட வேணாம்னு நினைச்சேன் அன்னைக்கு. அப்புறம் சரி செய்யறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்றாங்கன்னா அப்ப நீ ஆடியோ ரிலீஸ் பண்ணாதான் சரியா இருக்கும் போல இருக்கு. ஆமா, அது அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்க இப்படி வந்து. இல்ல, ஆடியோ இன்ன வரைக்கும் ரிலீஸ் பண்ணல, ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நீ சொல்லு, சரியா? இன்ன வரைக்கும் அந்த அண்ணன் இன்னும் அந்த ஆடியோ போடல. அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகி அப்புறம் இருந்துச்சுன்னா அது தேவையில்லாமல் பிரச்சனை இதாகும். நீங்கள் இதோட விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நாங்கள் ஒதுங்கி போகிறோம். நாங்கள் படிக்கணும், படித்து நாங்கள் போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம். தேவையில்லாமல் எங்கள்கிட்ட வந்து உரண்டையில் இருக்காதீங்க அப்படின்ற சொல்லு. மறுபடியும் உரண்டையில் தேவைன்னு சொல்லி நானே கிளம்பி வரேன், சரியா? இல்லை இப்போ தானே சொன்னேன், நாங்கள் ஒதுங்கி தானே போனோம். இப்போ ஒதுங்கி தானே போனேன். அது இப்போ வந்து பஸ்ஸில் கூட போக மாட்டோம், ஆட்டோவில் போகிறோன்னே. இல்லை, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டேஷனில் வந்துட்டு கொடுக்க சொன்ன கொடுத்தியா? ஓகே, நீ மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போமா, சரியா? உங்க அப்பா கூப்பிட்டு போ. அங்கே போயிட்டு ரைட்டர் இருப்பார்ல, எங்க அண்ணன் பேசுறான்னு சொல்லிட்டு போனை கொடு. இந்த மாதிரி மீடியால இருந்து அண்ணன் பேசுறாங்க, அதனால எங்க அண்ணன் பேசுறான்னு மட்டும் நீங்க கூட, அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன். சரி. தொப்பையாவரமா? தொப்பையாவரத்தில் அந்த பிரச்சனை பண்ண பசங்களோட பேரு? ஒருத்தன் பேர் கவின். சரி. அப்புறம் இன்னும் முத்தாளம் தரக்காரன், அவங்க அப்பா பேர் தானே தெரியும், அந்த பையன் பேர் தெரியாது. நீ அருவி மயனே. அப்படியா? உங்களுக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் வருது? மயிலாடும்பாறை. மயிலாடும்பாறையா? ஆமாண்ணே. சரி 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 சரி. மயிலாடும்பாறை ஸ்டேஷன் தான். மயிலாடும்பாறை ஸ்டேஷனில் தான் நாங்கள் ஸ்டேஷனுக்கு போக வேணாம், நாங்கள் இதை சரி செய்கிற மாதிரி பெரிய அளவுக்கு கொண்டு போகணும்னு சொன்னதான் இங்கே தான். ஆமாண்ணே. அது போலீஸ் சொன்னாங்களா இல்லை அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்களா? அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் தானே சொன்னாங்க. அவங்க அப்பா அம்மா தான் சொன்னாங்க. ஆமாண்ணே. நீங்க இன்னைக்கு நடந்தா மறுபடியும் போய் சொன்னீங்களா இன்னைக்கு அந்த மாதிரி பசங்க பண்ணாங்க அப்படின்னு? இன்னைக்கு அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்கண்ணே. எங்க வீட்டுக்கு வந்தாங்கண்ணே. இப்போ வந்து நான் உள்ளூருக்குள்ள இருக்க அண்ணே வந்து உள்ள போனது, வெளியே முத்தாளம்பரத்துல இருக்காங்கல்லண்ணே. அந்த பையன் ஊர்ல இருந்தானே வந்திருக்காங்க. வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, கூட்டு போனேன், நீயும் பல்ல பைய தானே. அப்ப அவன் வெளியூர்ல இருக்கியால, அப்போ உங்க கூட ரொம்ப சொல்லுவோம், இந்த பிரச்சனை வச்சு வருவாங்கல்ல உங்க ஊருக்காரங்க, அப்படி சொல்றாங்க. சரி, நீ மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போயிரு, சரியா? போயிட்டு ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடு. என்னென்ன வீட்டுல பேசிக்கிருக்காங்கண்ணே. அப்படியா? அவங்க வந்திருக்காங்களான்னு கேட்குறேன். ஆமாண்ணே. அவங்களோட போனை கொடு. ஹலோ ஹலோ அம்மா, வணக்கம்மா. நான் மூவேந்தர் மீடியாவில் வந்து பேசுகிறேன். தேவேந்திரோல வேலை சமத்துக்காண்டி ஒரு ஊட வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடந்துச்சு. நான் தான் அந்த பொண்ணை வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, பக்கத்தில் போய் அவங்க பேரண்ட்ஸை சொல்லுமா, வார்ன் பண்ணி விடட்டும். அதுக்கு மீறி அந்த பசங்க அப்படி பண்ணாங்கன்னா நம்ம அந்த ஆடியோ வந்து சேனலில் போட்டு விட்டு அது போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆக்கி விட்டுருவோம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்க வீட்டில் போய் பேசிட்டு இப்போ அந்த பசங்க பிரச்சனை இல்லை. இப்போ அந்த பசங்களோ சொல்லி இப்போ உங்கள் பசங்க வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணை போய் ஒரு பெண் ஒரு பள்ளி மாணவியை போய் ஏதாவது இப்படி பேசலாமா?
இவங்க வந்து இவங்க இடையில வேறவங்களோட சண்டை போட்டுருக்காங்க. அவங்க இவன் பேர சொல்லிருக்காங்க. என் பிள்ளைய வராம கூட அடுத்தவன் கூட அவன் பேர சொல்லலாம். இப்ப 4 பேர் அப்படி கிடையாது. அதாவது பேரை சொல்லலாம். இப்ப இந்த பொண்ணு பாக்குதுன்னு வைங்களே, இந்த பொண்ணு பாக்குது, உங்க மயனை தெரியும், பாக்குது. அப்ப அது எவிடன்ஸ் தானே. இப்ப நீங்க இருக்கீங்க, இப்ப ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இப்ப நீ கூட வந்து நீங்க சண்டை வரீங்கன்னா நீங்களும் வந்து சண்டை ஓட்டின்னு தானே சொல்லுவாங்க. நீங்க அந்த இடத்துக்கு வராத போது எப்படி உங்க பேரை உச்சரிக்க முடியும்? வராம அந்த பேரை சொன்னா வந்து அதையும் பொறுத்து எடுத்துக்க முடியாது. இல்ல பேரை சொன்னா அதை நானே போய் ஏத்துக்க முடியாது. சரிங்களா? சொல்லிருக்காங்க இந்த பையன் பயந்துட்டு இருக்கிறது வந்து காரணம் வந்து இவங்க சண்டை ஓட்டிருக்காங்க பள்ளிக்கூடத்துல. அப்படி சிறுவரை விட்டு அடிக்க விடுவோம். அதுக்கப்புறம் அந்த சண்டையை அவனுக்கு ஸ்ரீதரை விட்டு அடிக்க விடுவோம்ன்ற மாதிரி சொன்னாங்களாவா? நீங்க என்ன செய்றீங்கன்னா போய் அந்த பையனை பார்த்துட்டு இங்க வாடா, உங்க பிரச்சனைக்கு என்ன தேவையில்லாம என் மயன் பேரை இழுக்கிறீங்க, என் மயனோட லைஃப் போறதா உங்க பிரச்சனை, நீங்க தனிப்பட்ட முறையில் பாத்துக்கங்க. நீ என்ன தேவையில்லாம எங்க மயனை கொடுத்துறீங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா போய் சத்தம் போடுங்க. ஏன்னா உங்க நாளைக்கு உங்க பிள்ளையோட வாழ்க்கை கெட்டு போகும்ல. புரியுதுங்களா நான் சொல்றது? அவங்க சின்ன பையில சண்டை அது என்ன ஆகும் அப்படின்னா அது பாருங்க கேஸ்ட் ரீதியா போகுது. இது வந்து இது ஊடக வழியா போகும்போது அது என்ன ஆகும், அது வேற மாதிரி பிரச்சனை ஆகும். சரிங்களா? நம்ம எல்லாம் ஒத்துமையா இருக்கணும்னு நினைக்கிறோம். இங்க யாரையும் சாதி தூக்கி பிடிச்சிக்கிட்டு எதுவும் நடக்க போறது கிடையாது. அவங்க வேலையை பார்த்துட்டு பேசாம இருக்கணும். அதை விட்டு போட்டு பல்ல பையன் எப்படி பண்ணிடுறியா அப்படி இப்படி இந்த பிள்ளையெல்லாம் அந்த பசங்க பேசியிருக்காங்க. உங்க பசங்க எல்லாம் உங்க பசங்க பேரத்தன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க எப்படி பேசியிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணுங்களும் எவ்வளவு நாள் தான் அந்த பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி ஒதுங்கி ஒதுங்கி போவாங்க. நீங்க போய் அந்த பையனை சத்தம் போடுங்க, இங்க வாடா, ஏன்டா தேவலாம் பிரச்சனைக்கு வந்து ஏன் மயன் பேர ஏன்டா சொன்னீங்க அப்படின்னு அவங்க அப்பா அம்மா அப்படி சத்தம் போட சொல்லுங்க. அப்பதான் அவங்க அப்பா அம்மா 4 தூக்கி போட்டு செருப்பால் அடிச்சாதான் அவங்களுக்கு அறிவு வரும். அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லுங்க. சரிம்மா, அதுகிட்ட போன கொடுங்க தங்கச்சிட்ட. சொல்லுங்கண்ணா. ஒன்னும் இவன் பேரை தானே சொல்லியிருக்காளாம்ல, இவன் விளையாமல இல்லண்ணா, அது நைட்டு வேற நடந்தது. நான் விசேஷத்துக்கு போனது, அதுக்கு தான் வந்திருக்காங்க. அன்னைக்கு அவங்க அம்மா கிட்ட நாங்க போய் சொல்ல அப்படி அந்த பையன் பண்ணிருக்க மாட்டேன்னு நாங்க சொல்லணும்னா நைட்டு விசேஷத்துக்கு எங்க வீட்டுல சின்னதுல கூட்டு அந்த பாப்பாவோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனதுக்கு இந்த நைட் நடந்ததுக்கு அப்ப வந்திருக்காங்க அந்த அக்கா. இது கோயில் திருவிழாவுல வீடியோ போட்டிருந்தீங்களா? ஆமா, அந்த வீடியோல அவங்க அம்மா அவங்க அந்த பாயில இருப்பாங்கண்ணா அந்த வீடியோல. அப்படியா? ஆமா, இப்ப இன்னைக்கு வந்திருக்காங்கல்ல, அந்த பையன் தான் அங்கிட்டு இருந்து ஆளுகளை கூட்டு வந்தது. அதே போலதான் நைட்டு போய் நம்ம தம்பி மிரட்ட வந்திருக்குது நைட்டு. அடுத்த ஊருக்காரங்க முத்தாளம்பாருல தாளையத்துல இருந்து கூட்டு வந்து அதே பையதான் வீடியோல இருக்க பையதான் நைட்டு தம்பி மிரட்ட வந்தது. இப்ப அவங்க அம்மா தான் பேசுறது. இப்ப அவங்க பேச்சுதே தெரியுதாண்ணா எப்படின்ட்டு. சரி, இப்ப ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்ககிட்ட பேசி சொல்லி இருக்குது. அவங்க அந்த பசங்க சொன்னோம்ன்ற பசங்களையும் இப்ப சத்தம் போட சொல்லியிருக்கு. இந்த ஆடியோ நான் இன்னைக்கு போட்டு விடுறேன். சரிங்களா? மறுபடியும் அவங்க ஏதாவது பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு போன் அடிங்க, நானே நேரம் வரேன். சரிங்களா? நானே நேரடியா வந்துட்டு நம்ம வந்து படிக்கக்கூடிய அவங்களோட லைஃப் ஸ்பாயிலா கூட நம்ம நினைக்கிறோம். படிக்க போற விஷயத்துல படிக்கிற விட்டு மத்தெல்லாம் போய் பொம்பளை பிள்ளைங்கிட்ட போய் படிக்கிற பிள்ளைங்கிட்ட போய் மிரட்டுறதும் நீ என்னடி பண்ணிடுவோன்னு கேட்கறதும். அண்ணா இப்ப வந்தாங்க 3 பேர், அவங்க படிக்கிறவங்க இல்ல, வெட்டியா திரிறவங்க தான் நைட்டு தம்பி மிரட்ட வந்தவங்க. அப்படியா? அவங்க படிக்க போறவங்க இல்ல, சும்மா இருக்கவங்க. அந்த முதல் நாள் அவங்க தான் படிச்சவங்க. இப்ப நைட்டு அவங்க நம்ம பொண்ணு பையன் அவங்க அப்பா போயல எங்க போறான்னு சொல்லி அவங்க டெஸ்ட், அந்த பிள்ளை படிக்கிற பிள்ளைங்க அந்த டெஸ்ட் எல்லாம் பாக்காதுங்க. சரி 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 அங்க போய் சாப்பிட்டு அந்த பிள்ளை நம்ம சரி ஃப்ரெண்டோட அப்பா அம்மா தம்பி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை பரிமாறிருக்குன்னா நீ எதுக்கு போயா போய் அங்க போய் நிக்கிற அப்படின்னு சொல்லி நீங்க கூப்பிட்டு சொன்னாங்க. அதுக்கு அந்த பிள்ளை சொல்லி இருக்குது, என் ஃப்ரெண்டோட தம்பி என் தம்பி தான், அவங்க எங்க அப்பா தான், அப்படித்தான் பரிமாறுவேன், உங்க வேலையில பாத்துட்டு போங்கன்னு அந்த பிள்ளை சொல்லி இருக்குதுண்ணா. அதவே இப்ப இல்லைன்னு சொல்லி ஊன்றாங்கண்ணா. சரி பாருங்க, அது என்னன்ட்டு மறுபடியும் ஏதாவது என்ன எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? சரிங்கண்ணா. இந்த 2 டைம் விட்டுருப்போம். ஏற்கனவே முதல் டைம் சொல்லி ஆன் பண்ணி விட்டுட்டோம். இப்போ 2வது முறை சொல்றோம். சொல்லிவிட்டு இதை போடுவோம். இது கண்டிப்பா இப்போ ஊடகத்தில் போடுறதுனால கொஞ்சம் காவல்துறை நம்ம இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லை அதனால தான் இப்போ இதை போட்டோம்னா கொஞ்சம் காவல்துறை வந்து அடுத்து என்ன பிரச்சனை ஏதுன்றது கொஞ்சம் விசாரிப்பாங்க. ஆமா, நான் பஸ் தரங்களும் கண்டிக்கல. இந்த பேரும் ஆட்டோவுக்கு அனுப்பிச்சு விடுறேன், நான் பயந்துக்கிட்டு நான் 2 பேருக்கு. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை இது பண்ணுங்க, நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். சரிங்களா? மறுபடியும் ஏதாவது வந்து இது பண்ணாங்கன்னா சொல்லுங்கள். அந்த பசங்க யார் என்னன்ற மட்டும் அந்த பசங்களை ஃபோட்டோ மட்டும் எடுத்து வைங்க. வந்து பிரச்சனை வரும்போது மற்ற நம்ம பார்த்துக்கலாம். சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். சரிங்கண்ணா. சரி.